இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். நார்மலா ஒரு பறவை காட்டுக்குள்ள மனுஷன பார்த்துச்சுன்னா, பயந்து பறந்து தானே போணும். ஆனா இந்த பறவை இந்த கேமராமேன் மேல ஏறி பக்கத்துல உட்காந்து விளையாடிட்டு இருக்கு. இதுக்கான ரீசன் இந்த பறவையோட எவல்யூஷன் தான். ஆக்சுவலா இந்த பறவை வந்து ஒரு கிளி. இத பேரு கேக்கப்போன்னு சொல்லுவாங்க. நியூசிலாந்து நாட்டுல தான் இந்த கேக்கப்போ பேரட் இருக்கு. பேரட் வெரைட்டிஸ்ல பறக்க முடியாத ஒரு பறவைனா இந்த கேக்கப்போ பேரட். பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடியே நியூசிலாந்து ஒரு தனி ஐலாண்டா பிரிஞ்சு தனியா தான் எவல்யூஷன் ஆச்சு. இந்த கேக்கப்பூஸ் நியூசிலாந்துல எவல்யூஷன் ஆகிற டைம்ல இந்த தனி ஐலாண்டில் நிலத்தில் வேட்டையாடுற உயிரினங்கள் இல்லை. மேமல்ஸு பேர்ட்ஸை வேட்டையாடுற எந்த ப்ரெடேட்டர்ஸுமே இல்லை. வெறும் ரெப்டைல்ஸும் பேர்ட்ஸும் மட்டும்தான் இங்கே வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. இதனால நிலத்தில் ஆபத்து இல்லைன்றதுனால இந்த கேக்கப்பூஸ் காட்டில் நடக்க பழகிருக்கு. இது இப்படியே தொடர்ந்து பழகி இந்த கேக்கப்பூஸ் பறக்கிறதையே மறந்து எவால்வ் ஆயிடுச்சுங்க. ஹியூமன்ஸ் நியூசிலாண்டுக்கு குடியேறினதுக்கு அப்புறம் தான் இந்த நாய், பூனை, எலி, வேட்டையாடுற மிருகங்களை கொண்டு வந்தாங்க. இந்த கேக்கப்பூஸ் இதுக்கு முன்னாடி மனுஷங்க பூனையெல்லாம் பார்த்தது இல்லைன்றதுனால ஹியூமன்ஸ் கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு இதுங்களுக்கு தெரியாது. அதனால தான் இது மனுஷங்க பூனையெல்லாம் பார்த்தா பயந்து ஓடாம பக்கத்துல இருந்து இது என்னன்னு பார்க்கும். இதனாலேயே இந்த பறவைகளை வேட்டையாடி சாப்பிட்டாங்க. இப்போதைக்கு இந்த வேர்ல்டுலேயே 300 கேக்கப்பூஸ் தான் இருக்கு. என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் லிஸ்ட்ல இதை வச்சிருக்காங்க.